ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம்னா வந்து இந்த 2 டைமென்ஷனல் அரேவை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த 2 டைமென்ஷனல் அரேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அது மாதிரி தவறுதலா வந்து அந்த வேல்யூஸ் காமிச்சிட்டு பாருங்க ஃப்ரண்ட்ல பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்ல அது இல்லாம நம்ம வந்து எப்படி வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்காக வந்து நான் முதல்ல வந்து என்ன பண்றேன்னா இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை முதல்ல நான் ஓபன் பண்றேன். டபுள் கிளிக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இதெல்லாம் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்ப இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ்ல வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எந்த சேஞ்சும் நான் பண்ணல. முதல்ல வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் கால் பண்ணணும். மெயின் மெத்தட் நம்ம ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் வந்து நம்ம கால் பண்றோம். அப்புறம் இந்த பிரேசஸ் ஓபன் பண்றோம். அப்புறம் மேல வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் கொடுக்கறதுட்டு வந்து எண்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த இடம் நம்மளே வந்து இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறதோட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம் எண்ட் வந்து நாம் டூ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நாம் டூன்னு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அதுக்கு 2 3 அப்படின்றத வந்து 2 டைமென்ஷனல் அரேன்றது ஒரு 2 ஸ்கொயர் பிராக்கெட் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல 2னும் ரெண்டாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து 3னும் கொடுக்குறோம். ஸோ வந்து 2 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 25 50 75 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 20 30 100 அப்படி 40 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்மளா கொடுக்குறதா. ஸோ அதனால வந்து அது வந்து இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன்னு நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அது வந்து நம்மளா கொடுக்குறதா. அப்புறமேல கிளியர் ஸ்கிரீனு இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து என்டர் த நம்பர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் இப்போ வந்து இன்புட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது பண்ண போறேன். ஸோ வந்து இன்புட் கொடுத்து பண்றதை விட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஃபார்ல வந்து ஃபார் அதாவது நம்ம சீன்றதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சிடின்றதை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 டைமென்ஷனல் அரேன்ற தொட்டு 2 ஃபார் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 ஃபார்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சி இஸ் ஈக்குவல் டு வந்து 0 சிஎஸ் வந்து இதுன்ற கொடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ரன் ஆகுது. அதாவது சி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சி சின்னதா இருக்கும் போது 2 பெருசா இருக்கும் அப்படின்னு கொடுத்து வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் பிளஸ் சி அப்படின்னு கொடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இது பண்றோம். அதே ஒரு செட் ஆஃப் இது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கீழே போடுறோம். அந்த ஃபார்ல வந்து பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 0 டி சின்னதா இருக்க மாதிரியும் 3 பெருசா இருக்க மாதிரியும் கொடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் டீன் அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்புறம் மேல ஸ்கேன் ஆஃப்ன்ற வந்து நான் என்ன பண்றேன்னா இன்புட் வாங்குறேன். ஸோ வந்து ஸ்கேன் ஆஃப்னு கொடுக்குறேன். அதுல பர்சன்டேஜ் டி வந்து அண்ட் இன்புட் வாங்குறதோட அந்த அண்ட் சிம்பிள் போடுறோம். அப்புறம் நாம் டூ அப்படின்றத கொடுக்குறோம். அப்புறம் மேல வந்து சிடி அப்படின்றத வந்து 2 அரே நம்ம 2 டைமென்ஷனல் அரேன்றதை விட்டு ஃபர்ஸ்ட் அரேல வந்து சியும் செகண்ட் அரேல வந்து டினும் கொடுத்து இது பண்றோம். அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். அப்புறமா பிரிண்ட் ஆஃப்ல வந்து நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ வந்து இது செகண்ட் ஃபார் வந்து இதுல வந்து பயன்படாது. எதுக்குன்னா வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூவை வந்து பர்டிகுலர் வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியே சொல்ல போறோம். ஸோ அதனால வந்து இத்தனை எலிமெண்ட் அப்படின்றத கொடுத்துருவோம். இது முன்னால வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வந்து 0 0 0 1 0 2 அப்படின்னு வரும். அப்புறமா 1 0 1 1 வந்து 1 2 அப்படின்ற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதுல வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணு அப்படின்ற சொல்றது விட்டு இந்த செகண்ட் ஃபார்ல இந்த செகண்ட் 2 ஃபார்மே நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால அதை வந்து நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். போன வீடியோல நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த பிரேசஸும் தேவையில்லை. ஸோ அதனால அதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். என்ன பண்ணிடுறேன் மல்டிலைன் கமெண்ட் பயன்படுத்தி நான் இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் மேல வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பிரிண்ட் எஃப்ல வந்து நான் என்ன பண்றேன் பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என் அப்படின்னு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு நாம் டூ அப்படின்னு கொடுத்து அதுல வந்து இப்ப அரேல இந்த இடத்துல வந்து முன்னால என்ன பண்ணிருப்போம்னா ஃபோலா வாங்குறப்ப சிடின்னு வந்து வாங்கியிருப்போம். அந்த சிக்கு பதிலா வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து ஒன் ஆஃப் வந்து 1 அப்படின்ற மாதிரி இப்போ 1க்கு 1 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து
ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது வந்து செகண்ட் இதுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துரும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த எலிமெண்ட்டுக்கு வந்து 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 ஸ்டார்ட் பண்றப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த 1ன்றதை நமக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ அடுத்ததுல வந்து என்ன பண்றோம்னா அடுத்த எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அப்போ வந்து அடுத்த எலிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 0 அப்புறம் வந்து 1 1 ரெண்டாவது எலிமெண்ட். ஸோ 2 அப்படின்றத விட்டு நான் வந்து எலிமெண்ட் வேணும்ன்றத விட்டு அந்த இதுக்கு 1ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இப்போ வழக்கம் போல வந்து ஹெச் வந்து ரிட்டர்ன் 0வையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறது நான் கம்பைல் பண்றேன். எப்பவுமே கம்பைல் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணுங்க. கம்பைல் பண்ணிடுறேன், எந்த வித எரரும் இல்லை. இப்போ ரன் பண்றேன். ரன் பண்றப்ப வந்து வேல்யூஸ் கேட்குது. இப்போ வந்து வேல்யூஸ் நம்ம சிம்பிளாவே கொடுப்போமே. 6ன்னு 6 எலிமெண்ட் கொடுத்துட்றேன். 6 எலிமெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இப்போ இந்த எலிமெண்ட் தான் இந்த 1 இந்த 5 இதுதான். ஸோ அப்போ 5 நான் பிரிண்ட் பண்றப்ப டைரக்டா 5ன்றது பிரிண்ட் ஆயிடுது. போன இதுல வந்து அந்த முன்னால ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல வேல்யூஸ் வரும், அது வந்து கொஞ்சம் தப்பா வருது. அதனால வந்து ஸோ நம்ம தப்பா நம்ம ஏன் வந்து எஸ்டாப்ளிஷ் கம்பெனி நம்மளே வந்து காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து அவுட்புட்ல இப்படியே காமிச்சிடலாம் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இது மாதிரி வந்து நான் அவுட்புட் வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஏதாவது சின்ன சின்ன எரர்ஸ் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்க அவுட்புட்டை ஷோ பண்ணீங்க. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.